Hi friends, இது ஒரு continuation video தான். என்னோட room door sound proofing பண்றதுக்காக நான் purchase பண்ணியிருந்த 2 productsல first product ஓட detailed video நான் already upload பண்ணிட்டேன். So second product ஓட unboxing and அதோட product review கான video தான் இது. So straight-ஆ வீடியோக்குள்ள போயிடலாம். Sound proofing காக நான் purchase பண்ண second product வந்து இதுதான் self adhesive door seal strip. இந்த பர்టిక్యులர் ப்ராடக்ட் மத்தவங்களோட ஷார்ட்ஸ் வீடியோல பார்த்துட்டு தான் எனக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இதோட அன்பாக்சிங் வீடியோ இப்போ நான் ஆட் பண்றேன். இந்த பர்టిక్యులர் ப்ராடக்ட் நான் அமேசான்ல தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இதோட பர்ச்சேஸ் லிங்க் நான் உங்களுக்கு வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். இதோட பிரைஸ் நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல மென்ஷன் பண்றேன். ஸோ இது இப்படி 2 லேயரா இருக்கு. இந்த பர்టిక్యులர் ப்ராடக்ட்டோட ஓவரால் லென்த் வந்துட்டு 3 மீட்டர்ஸ். நான் இதை இப்படி பிரிச்சிடுறேன். ரெண்டா இப்படி பிரிச்சுட்டேன். இப்போ இதை டோரோட கார்னர்ல எப்படி பிளேஸ் பண்றதுன்னு பார்த்துக்கலாம். இந்த கார்னர்ல தான் இதை பேஸ்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு வேஸ்ட் கிளாத் வச்சுட்டு டோரோட 4 சைட்ஸ்லயும் ஒரு டஸ்டிங் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துடுறேன். ஸோ டஸ்டிங் எல்லாம் ஃபுல்லா பண்ணியாச்சு. இப்போ டோரோட கார்னர்ஸ்ல எப்படி ஒட்டுறதுன்னு பார்த்துக்கலாம். இப்படி பீல் ஆஃப் பண்ணிட்டு டோரோட கார்னர்ல இந்த க்ளூ ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம பேஸ்ட் பண்ணிடணும். நல்லா நான் இப்படி அழுத்தி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதை வந்து டோரோட டாப்ல பேஸ்ட் பண்ணிடுறேன். டோர்ல ஸ்ட்ரிப்ஸ் பேஸ்டிங் 3 சைட்ஸ்லயும் பண்ணியாச்சு. பாட்டம்ல ஏசி கம் சவுண்ட் ப்ரூஃபுக்கான இந்த ஒரு லேயரும் அட்டாச் பண்ணியாச்சு. என்னோட ரூம் டோரோட 4 சைட்ஸ்லயுமே கவர் அப் பண்ணியாச்சு. இப்போ நான் போய் டிவி ஆன் பண்ணிட்டு வரேன். டிவியோட நாய்ஸ் கேக்குதா? இப்போ டோரை க்ளோஸ் பண்ணிட்டு இந்த சவுண்ட் ப்ரூஃபிங் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்றத செக் பண்ணிடலாம். எனக்கு என்ன பயம்னா லாக்கு கையோட புடிங்கி வந்துருமோன்னு பயமா இருக்கு. நான் கரெக்டா தான் பிளேஸ் பண்ணியிருக்கேன். நான் ஏன் இப்படி டயர்டா உட்காந்துட்டு இருக்கேன்னா ரொம்ப நேரமா டோரை க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். உடச்சி விட்டுருவேணும்னு எனக்கே பயமா இருக்கு. ஏன் லாக் ஆக மாட்டேங்குது தெரியல. ஸோ
நான் எவ்வளோ டோரை க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணியும் எனக்கு இது வந்து ஒர்க் அவுட்டே ஆகலை. ஒரு மாதிரி ஜாம் ஆன மாதிரி நிற்கிது. என்னோட மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் யூஸ் பண்ணி நல்லா புஷ் பண்ணி நான் டோரை லாக் பண்ண ட்ரை பண்ணேன். அப்போவும் வந்துட்டு வெளியில் இருக்க நாய்ஸ் உள்ளே கேட்க தான் செய்யுது. மற்றவங்களோட யூடியூப் ஷார்ட்ஸில் இது நாய்ஸ் கேன்சலேஷன் பக்கவாக இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. அதை நம்பி தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். எனக்கும் இந்த டிவி பேக்ரவுண்ட் நாய்ஸ் டிஸ்டர்பன்ஸ்லேருந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்னு நினச்சிட்டு தான் நான் இந்த ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணேன். சந்தோஷமாக பேச ஆரம்பித்தேன். இப்போ எனக்கு சோகமாகிறதா இல்லை என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல. இந்த ப்ராடக்ட் எல்லாம் ரிசீவ் பண்ணி பல நாள் ஆகுது. ஸோ நாய்ஸ் கேன்சலேஷன்லாம் ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆகலை. நான் வழக்கம் போல் மிட் நைட்டில் உட்காந்துட்டு தான் வாய்ஸ் ஓவர்லாம் கொடுத்துக்கணும் போல இருக்கு. ஸோ இந்த வீடியோட எண்ட் ரிசல்ட் என்னன்னு பார்த்தா எனக்கு வந்துட்டு சொல்யூஷனே கிடைக்கல. ஸோ இதில் அந்த ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் எனக்கு ஓகே, அது சாட்டிஸ்ஃபைடு தான். ஏன்னா அது அட்லீஸ்ட் எனக்கு ஏசியோட சில்னஸ் லீக்கேஜை வந்து பிளாக் பண்ணது, பூச்சி எதுவும் உள்ள ரூம்குள்ளே வராமல் இருக்கு, அது வந்து தடுத்து நிப்பாட்டுது. பட் இந்த பர்டிகுலர் டோர் ஸ்ட்ரிப் வந்துட்டு இது டோட்டலி வேஸ்ட்டு. நான் பிளைண்டாக ஒன்றும் பர்ச்சேஸ் பண்ணல. மற்றவங்களோட வீடியோ பார்த்துட்டு அதோட ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். சரி, டோர் அந்த நாய்ஸ் கேன்சலேஷன் இருந்தால் நமக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு இல்லை நான் இந்த மாதிரி வீடியோஸ் எடுக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு ப்ரைவசியோடு இருக்க மாதிரி இருக்குமே நினச்சிட்டு தான் நான் இதை பர்ச்சேஸ் பண்ணேன். பட் டோட்டலி வேஸ்ட். ஸோ எனக்கு அப்போவே தோணுச்சு, எவ்வளோ பணம் செலவு பண்ணி ரூமை சவுண்ட் ப்ரூஃபிங் பண்ணுவாங்க, ஒரு 200-300 ப்ராடக்டில் எப்படா சவுண்ட் ப்ரூஃப் ஆகும் அப்படின்னு நான் அப்போவே யோசித்தேன். பட் ஸ்டில் நான் மற்றவங்க ரிவ்யூ பார்த்து நம்பிட்டு இதை பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் பார்த்து பர்ச்சேஸ் பண்ண மாதிரி எத்தனையோ பேர் இதை பர்ச்சேஸ் பண்ணி பல்ப் வாங்கியிருக்கலாம். இப்போ என்ன மாதிரி அவங்களுக்கு இந்த நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து ஒர்க் அவுட் ஆகாமல் போயிருக்கலாம். என்னால் டோர் கூட க்ளோஸ் பண்ண முடியல. அதான் எனக்கு ஷாக்கிங்காக இருக்குது. எப்படி இப்போ நான் மறுபடியும் பிச்சை எடுக்கணுமா, என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல. இதை எப்படி சரி பண்ணுறதுன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். வேறு ஆப்ஷன் இல்லைன்னா நான் பேஸ் பண்ணதை பிச்சு தான் எடுக்கணும், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. இந்த ப்ராடக்ட் வந்துட்டு எனக்கு டோட்டலி வேஸ்ட். எனக்கு தெரியல மற்றவங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆச்சா என்னன்னுட்டு. பட் நான் பார்த்த ஒரு வீடியோ வந்துட்டு அதர் லாங்குவேஜ் வீடியோ. அதில் வந்துட்டு அவங்க பேஸ்டிங் எல்லாம் காட்டுறாங்க. பட் அதுக்கப்புறம் டோரை க்ளோஸ் பண்ணி அந்த நாய்ஸ் கேன்சல் ஆச்சுன்ற வீடியோ அவங்க காட்டலை. வெறும் இது நல்லா இருக்குன்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அதுக்கு நிறைய வியூஸும் இருந்தது. சரி, ஒர்க் அவுட் ஆகும் போல இருக்கு, கம்மி பட்ஜெட்டாக தானே இருக்குது சொல்லிட்டு தான் நானும் வாங்கினேன். பட் ஸ்வாஹா ஆயிடுச்சு. ஸோ தட்ஸ் இட். வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். இப்போ எனக்கு ஒரு டவுட் வருது, ஒருவேளை எனக்கு தான் இது ஒர்க் அவுட் ஆகலையா, இல்லை யாருக்குமே ஒர்க் அவுட் ஆகலையா, இல்லை சும்மா ஏதோ ப்ராடக்ட் போடணும் வியூஸ்க்காக போடுறாங்களா, எனக்கு ஒன்றுமே புரியல. இந்த வீடியோ பார்க்குற யாராவது இது பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு உண்மையிலேயே யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தா எனக்கு ஜஸ்ட் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்போ என்னோட டோரில் தான் ஏதோ ப்ராப்ளம்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் டிவி ஆஃப் பண்ணிடுறேன், ரொம்ப நாய்ஸியாக இருக்கு. டோரோட இந்த சைடு அண்ட் மேலே இருக்கு. இந்த சைட் கார்னர் ஃபுல்லாக வர்றது தான் நான் பிச்சு எடுத்தேன். இப்போ டோர் வந்து நல்லாவே க்ளோஸ் ஆகுது. ஈஸி. டோரை க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணி வேர்த்து கொட்டி நானே டயர்ட் ஆயிட்டேன். நான் இது எப்படி சரி பண்ணுவேன்? பட் நான் பார்த்த ஒரு வீடியோ, ஒரு ஹிந்திக்கா ஓகே, வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய்.